Hello viewers, welcome back to my YouTube channel. Today நம்ம சேனல்ல ஒரு amazing business opportunity பார்க்க போறோம். இந்த opportunity வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் ரீசன்ட்டா தான் உங்களோட பிளானை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணதுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கு இந்த பிளான். ரீசன் என்ன அப்படின்னா குறைவான முதலீட்டுல இவ்வளவு வருமானம் earn பண்ற மாதிரி எந்த ஒரு பர்சன் வாய்ப்பு கொடுத்தாலும் கண்டிப்பா அந்த நிறுவனம் மக்கள் மத்தியில வரவேற்கத்தக்கதா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வரவேற்கத்தக்க பிளானா தான் இந்த நிறுவனம் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த நிறுவனத்துல எப்படி இணையலாம், எந்த அளவுக்கு இன்கம் சோர்ஸ் இருக்கு, ஸோ எவ்வளவு பே பண்ணி ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோக்குள்ள நம்ம கொடுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தென் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் வரக்கூடிய ஒவ்வொரு நியூ பிசினஸும் உங்களால இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் பிளானையும் நம்ம சேனல்ல ப்ரொமோட் பண்ற நீட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய ஆட் ப்ரோமோ கான்டாக்ட்க்கு கால் பண்ணுங்க. ஷோரா உங்க பிளானை நாங்க மேக் பண்ணி ப்ரொமோட் பண்ணி தரோம். 6 லாங்குவேஜஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஷோபேக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நியூ சேலஞ்ச் அண்ட் ஒரு நியூ ஃபேண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அண்ட் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமா வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லைப்ரரியை கொண்டு வந்திருக்கக்கூடிய நிறுவனம் கூட நம்ம ஷோபேக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். அண்ட் இந்த நிறுவனத்துடைய மிஷன் அண்ட் விஷன் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களுடைய மெயின் கோல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2021 வந்து இந்த நிறுவனத்து மூலிமா பல லட்சம் பேர் பல கோடி கணக்கானவங்களை மாதம் நல்ல ஒரு வருமானத்தை ஏர்ன் பண்ண வைக்கணுங்கிறதா இவங்களுடைய மெயின் கோலே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் 100% ஜென்யூன் அண்ட் செக்யூர் ட்ரஸ்டபிளான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஷோபேக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோபேக் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இது. ஸோ இவங்களுடைய அட்ரஸ் பிளஸ் உங்களுடைய லேண்ட்லைன் அதாவது டோல் ஃப்ரீ கான்டாக்ட் எல்லாமே இவங்க நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. கான்டாக்ட் பண்ணி கேட்கணும்னா நீங்கள் எதனாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு MLM கம்பெனிக்கு தேவையான A to Z வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை இவங்கள்ட்ட வச்சிருக்காங்க. எல்லா சர்டிஃபிகேட்டோட தான் 100% லீகல் கம்பெனியாக தான் இந்த ஷோபேக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை இவங்க ரன் பண்ணுறாங்க. இவங்களுடைய டோட்டல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோபேக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட்டையும் இவங்க ரன் பண்ணுறாங்க. அந்த ட்ரஸ்ட்டோடைய அட்ரஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேனோடைய டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஷோபேக்ஸோடைய மேனேஜ்மெண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் சிஓவாக இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அலோவின் சுனில் அப்படிங்கிறவர் தான் மேனேஜிங் டைரக்டராக இருக்கார் இந்த கம்பெனியோடைய மேனேஜிங் டைரக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோபேக்ஸ் டிஜிட்டல் லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அண்ட் அடுத்தது இந்த நிறுவனத்தில் நம்ம இணையத்துக்காக பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கிளப் மெம்பர்ஷிப்க்கு 1180 ரூபா நம்ம பே பண்ணணும். இந்த 1180 ரூபாவில் 1000 ரூபாய் தான் என்னுடைய ஜாயினிங் காஸ்ட்டு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 180 ரூபாய் ஜிஎஸ்டியாக போயிடுது. அண்ட் இந்த 1000 ரூபாய் நம்மளுடைய ஜாயினிங் பேக்கேஜில் நமக்கு 2 விதமான வருமானம் கொடுக்குறாங்க. அஃபிலியேட் கமிஷன் டைரக்ட் ரெஃபரல் இன்கம் ஒன்று இருக்குது. அடுத்தது என்டர்பிரனர் மந்த்லி பாசிவ் இன்கம் சொல்லிட்டு 2 விதமான வருமானம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் கிளப் அண்டு ஆட்டோபில் கிளப்னு சொல்லிட்டு 6 விதமான ஆட்டோபில் கிளப் இன்கமும் நமக்கு இந்த நிறுவனம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோபேக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் லைஃப் டைம் ராயல்ட்டி கிட்டத்தட்ட 24 விதமான ராயல்ட்டி அதாவது நமக்கு ரிவார்ட் கிடைக்குது இந்த நிறுவனத்தில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோபேக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத இங்கே நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. அந்த 1180 ரூபாய் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு காம்போ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஷோபேக்ஸ் டிஸ்கவுண்ட் கூப்பன் சொல்லிட்டு ஒரு 1500 ரூபாய்க்கான கூப்பன் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அஃபிலியேட் இன்கம் சொல்லிட்டு 400 ரூபாய் நமக்கு கிடைக்குது. ஃபார் எவ்ரி ரெஃபரல் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ்க்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய அஃபிலியேட் ரெஃபரல் கமிஷன் 400 ரூபாய் நமக்கு கொடுத்துட்டு வராங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே பாசிவ் இன்கம்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிருவீங்க. அதாவது மாதம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14,76,150 ரூபாய் நீங்கள் வருமானம் ஏர்ன் பண்ணுவீங்க. இந்த நிறுவனத்தில் ஒரு டைம் இந்த வருமானத்தை நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னாலே ஸோ மாதம் உங்களோட வருமானம் குறையவே குறையாது. அதுலேருந்து இன்னும் அதிகமாக தான் செய்யுமே தவிர குறையிறதுக்கான சான்சஸே கிடையாது. இதுதான் மேக்ஸிமம் இன்கம். ஸோ ஒரு தடவை நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னா அந்த இன்கம் கண்டினியூட்டியாக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா ஸோ இவங்க வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு 500 வச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அகைன் அண்ட் அகைன் உங்களோட டீம்லேயே வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வரும்பொழுது ஸோ உங்களோட இந்த இன்கம் வந்து ஸ்டேபிளாக அப்படியே நிற்கும். அதில் வந்து கீழே இறங்கவே இறங்காது. மேக்ஸிமம் 14,76,150 ரூபாய் மந்த்லி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இது ஒவ்வொருத்தருக்குமே பாசிபிளான ஒரு விஷயம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க லைஃப் டைம் ரிவார்ட் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சேலரி அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃப் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்குது. இந்த கம்பெனியில் வந்து நம்ம அதாவது வந்து ஒரு எம்ப்ளாயாகவே மாறிடலாம். அதெல்லாம் எப்படி மாற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அதில்
டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் கம்மிங் ஜூனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடான ஆன்லைன் ஷாப்பிங்கை லான்ச் பண்ண போகிறாங்க. அது லான்ச் பண்ணுறதுக்கான பிஃபோர் ப்ரொமோஷனாக இந்த பேஜ் அவங்க நமக்கு காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த நிறுவனத்தில் நீங்கள் எம்ப்ளாயாக மாறணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 டைரக்ட் கொடுத்துருக்கணும். 100 டைரக்ட் கொடுக்குறது இல்லாமல் உங்களோட இன்டைரக்டில் 10,000 டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோடைய நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக மாறிடுறீங்க. எம்ப்ளாயாக மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேவுட், ஸோ அஃப்லேட் இருக்குது, அடுத்து என்டர்பிரனர் இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ இன்கம் ரெண்டுலேயுமே எவ்வளோ கிடைக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் ரெஃபரல் இன்கம் 400 rupees பர் பர்சன் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது, அதேமாதிரி மந்த்லி பேசிவ் இன்கம் பேமெண்ட்டு ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே இதனுடைய டிடிஎஸ் எவ்வளோ போகுது என்னென்ன எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இந்த நிறுவனத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த 1000 ரூபாய் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 100% இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் 85%, அதாவது பாசிவ் இன்கம் ப்ராஃபிட் ஷேரிங்கில் 450 ரூபா வச்சுருக்காங்க. அடுத்து அஃப்லேட் இன்கம் ரெஃபரல் இன்கமில் ஒரு 400 ரூபா போகுது. 85, அதாவது 85,850 ரூபாய் இங்கேயே நமக்கு போயிடுது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15% வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ரிவார்டு ஃபண்டு, பேவுட் கெட்வேக்கு போகுது, ப்ளஸ் வந்து சேரிட்டி ஃபண்டு, இஎஸ்ஐ பிஎஃப் சேலரி ஃபண்டு, அடுத்து கம்பெனி ஃப்ரான்ச்சைஸ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்காக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15% பிரிஞ்சிருது. நம்ம பே பண்ணுற 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 500 rupees அமௌண்ட்டையும் 100% அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது அப்படிங்கிறதையும் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 90% அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரித்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் இன்கம் ப்ராஃபிட் ஷேரிங்கில். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 9 லெவலுக்கு இவங்க 50 ரூபாயை பிரித்து கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 100% ஃபண்டையும் இவங்க டிஸ்பேச் பண்ணிடுறாங்க. சேரிட்டி ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25,000 நபர்ஸ் வந்து அண்டரில் இருக்கும் பொழுது 5 lakh நமக்கு கிடைக்குது. இந்த 5 lakhல எஜுகேஷன் ஃபண்டாக 25,000 into 4 times பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நமக்கு இஷ்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 25,000 into 4 times பண்ணுறாங்க. ஹோம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபண்டாக ஒரே டைமில் 3 lakh நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஷோபேக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம்மேட்ஸ், ஸோ டீம் ஒர்க்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இது முழுக்க 3 மேட்ரிக்கில் தான் ஸ்டார்ட் ஆகுது. 3ல ஸ்டார்ட் ஆகி 3 members, 9 members, 27, 81, 243, 729 சொல்லிட்டு இந்த மாதிரி 3 மேட்ரிக்கில் ஸ்டார்ட் ஆகி தான் இது வந்து 9 லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இது முழுக்க 3 மேட்ரிக்கில் நடக்கக்கூடிய பிளான். நான் 3 ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கு கீழே எனக்கு கீழே 3 பேர் வராங்க, 9 பேர் வராங்க. இது மாதிரி ஸோ நமக்கு கீழே வர டீம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கவுண்ட் காமிச்சிருக்காங்க. இந்த ப்ரீமியம் கிளப் மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 9 லெவலு மெம்பர்ஸு அமௌண்ட்டு, ஸோ அது எவ்வளோ நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு 3 members அப்படிங்கும்போது என்டர்பிரனர் ரிவார்ட்ஸ் பிஎம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150. ஸோ அக்குமுலேட்டட் என்டர்பிரனர் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 members-னு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டட் பேவுட் வந்து 115 கொடுத்துருக்காங்க. 9 members வரும்போது 600, 27 members வரும்போது 1950, 81 members வரும்போது 6000. ஸோ இது மாதிரி ஃபாஸ்ட் ஸ்டேஜில் மட்டும் 14,76,150 ரூபாய். இதில் நீங்கள் எந்த ஒரு வருமானத்தை எட்டுனாலும் அந்த வருமானத்துலேருந்து நீங்கள் குறையறதுக்கான சான்சஸே கிடையாது. அதிலிருந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால அதிலிருந்து உங்களோட வருமானம் அதிகமாகிட்டு தான் போகுமே தவிர குறையறதுக்கான சான்சஸே கிடையாது. அண்ட் இந்த ப்ரீமியம் கிளப் என்டர்பிரனர்ஷிப்பில் வந்து லைஃப் ஸ்டைல் ரிவார்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீம் ஸ்ட்ரென்த்து ஸோ 30 பேர் இருக்காங்க அப்படின்னா 10,000 ரூபாய் ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே உங்களோட டீம் வந்து 10,000 இருக்குது அப்படின்னா 60,000 ரூபாய் ஒர்த்தான iPhone 8 கொடுக்குறாங்க. அதே உங்களோட டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 நபர்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது ராயல் என்ஃபீல்டு 1.5 லட்ச ரூபா ஒர்த்தான ராயல் என்ஃபீல்டு பைக் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் மெம்பர்ஸ் அதே மாதிரி காமிச்சிருக்காங்க. டோட்டல் எவ்வளோ மெம்பர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு லெவல், அதாவது இங்கே நம்ம பார்த்து காமிச்சு இல்லையா இந்த டேபிள் அதே தான். ஸோ இங்கே நமக்கு மெம்பருக்கு நமக்கு காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ டோட்டலாக எவ்வளோ இன்கம் கிடைக்குதுங்கிறது தான் இதில் நமக்கு ஷோ ஆயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆட்டோபுல் இன்கம். மந்த்லி ஆட்டோபுல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் கிளப்பில் வந்து திட்டத்தட்ட ஸோ 29,52,300 ரூபாய் நமக்கு வருமானம் கிடைக்கும். ப்ரீமியம் கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 14,76,150 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஒன்ஸ் கம்ப்ளீட் வந்து நம்மளுடைய 120 members வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீமியம் கிளப்பில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரான்ஸ் கிளப்புக்கு வந்து நம்மளோட ஐடி வந்து அப்கிரேட் ஆகிடுது, அதாவது ஆட்டோபிள்குள்ளே நுழைஞ்சிருது. ஸோ பிரான்ஸ் கிளப்புக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ இன்கம் எடுப்போம் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இந்த பிரான்ஸ் கிளப்பில் மட்டுமே திட்டத்தட்ட 29,52,300 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. சில்வர் கிளப் மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1,47,61,500 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. கோல்டு கிளப் மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2,95,23,000 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. கிரவுன் கிளப் மெம்பர்ஷிப்பில் மட்டும் 29,52,52,30,000 ரூபாய் நீங்கள் வருமானம் ஏர்ன் பண்ணுவீங்க.
அடுத்து பிராண்ட்ஸ் கிளப் மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், லாஸ்ட் ஸ்டேஜில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரிவார்ட்ஸையும் இங்கே நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. பிராண்ட்ஸ் கிளப் என்டர்பிரனர் லைஃப் ஸ்டைல் ரிவார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீம் வந்து 3000 இருக்குது அப்படின்னா 30,000 ரூபா ஒர்த்தான லேப்டாப்பு, உங்கள் டீம் 10,000 இருக்குது அப்படின்னா 60,000 ரூபா ஒர்த்தான ஹோண்டா ஆக்டிவா பைக் கொடுக்குறாங்க, அதாவது ஸ்கூட்டர் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அண்டரில் 25,000 நபர் இருக்காங்க அப்படிங்கும்போது 4 lakh ஒர்த்தான ஸோ காரு ஆல்டோ கார் வந்து உங்களுக்கு ரிவார்டாக கொடுக்குறாங்க. சில்வர் கிளப் மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 9 லெவல் இருக்குது. ஒவ்வொரு லெவலில் எவ்வளோ இன்கம் கொடுக்குறாங்க, அதுக்கான ரிவார்ட்ஸ் என்னங்கிறத இங்கே நமக்கு தெளிவாக காமிச்சிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்டரில் டீம் 3000 இருக்காங்க அப்படின்னா நமக்கு 5 lakh ஒருத்தான கார் கொடுக்குறாங்க. 10,000 இருக்காங்க அப்படின்னா 15 லட்ச ரூபா ஒருத்தான கார் கிடைக்குது. அதே 25,000 நபர் இருக்காங்க அப்படின்னா 30 லட்ச ரூபா ஒர்த்தான 2 BHK, அதாவது 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளாட் வந்து நமக்கு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது ஒரு வீடு மாதிரி ஃப்ளாட் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி நமக்கு வந்து ரிவார்டாக பண்ணுறாங்க. அடுத்தது கோல்டு கிளப் மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் வராங்க, எவ்வளோ இன்கம் கொடுக்குறாங்க, ரிவார்ட்ஸ் என்னங்கிறத ஷோ பண்ணியிருக்காங்க. கோல்டு கிளப் என்டர்பிரனர் லைஃப் ஸ்டைல் ரிவார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 டீம் இருக்குது அப்படிங்கும்போது 7 லட்ச ரூபா ஒர்த்தான காரு, அதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 இருக்கும்போது 18 லட்ச ரூபா ஒர்த்தான காரு, அதே 25,000 பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது 45 லட்ச ரூபா ஒர்த்தான 3 BHK ப்ரீமியம் ஃப்ளாட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பிளாட்டினம் கிளப் மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எவ்வளோ மெம்பர்ஸ் வராங்க, இதில் என்ன ரிவார்ட்ஸுங்கிறதையும் நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ 3000 டீம் இருக்கும்போது நமக்கு 15 லட்ச ரூபா ஒர்த்தான காரு, 10,000 பேர் இருக்கும்போது 40 லட்ச ரூபா ஒர்த்தான கார் நமக்கு. அதே வந்து 25,000 நபர் வரும்பொழுது 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வில்லா வந்து பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா நமக்கு ஒரு வில்லா வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து டைமண்ட் கிளப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ இன்கம் இருக்காங்க, அண்ட் இதில் நமக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸையும் இங்கே நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. அடுத்து க்ரௌன் கிளப் மெம்பர்ஷிப்பு, ஸோ இதில் எவ்வளோ இன்கம் வருது, ஸோ இதில் கொடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் 3000 வரும்பொழுது உங்களுக்கு 60 லட்ச ரூபா ஒர்த்தான கார் கொடுக்குறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 டீம் வரும்பொழுது 1.5 கோடி ரூபா ஒர்த்தான கார் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. 25,000 மெம்பர்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு 5 BHK லக்ஸரி வில்லா வந்து 2 கோடியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்லா ஒன்று உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது மாதிரி அட்ராக்டிவான அவார்ட்ஸ் இந்த கம்பெனியில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஆட்டோபிள் பாசிவ் இன்கம், ஸோ ஃப்ரண்ட் ஆஃபில் காமிச்சதே தான். ஸோ டோட்டலாக எவ்வளோ இன்கம் கிடைக்கும், ப்ளஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளோ, நம்ம எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அமௌண்ட் பே பண்ணணுங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டலாக ஆட்டோஃபில் இன்கமில் ப்ரீமியம் கிளப்பில் ஸ்டார்ட் பண்ணி பிரான்ஸ் கிளப்பில், சில்வர் கிளப்பில், கோல்டு கிளப், பிளாட்டினம் கிளப், டைமண்ட் கிளப், க்ரௌன் கிளப் ஒவ்வொரு இதுலையும் எவ்வளோ இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சம்பாதிக்க முடியுங்கிறத காமிச்சிருக்காங்க. அதே போல் எதுக்காக இந்த சோபேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நான் எடுக்கணுங்கிறதுக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. 100% லீகல் அண்ட் செக்யூரான கம்பெனி, GST பே பண்ணுற ஒரு பக்காவான நிறுவனம். ஸோ இவ்வளோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஸோ இது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு குவாலிட்டியான பிஸ்னஸ் பிளான் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சரியான முறையில் பயன்படுத்தி தயாராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த நிறுவனத்துடைய உச்ச வருமானத்தை உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட். எனி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன்லையும் டிஸ்பிளேலையும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.